எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இன்றைக்கி வந்துங்க ஒரு சும்மா சின்ன சம்பவம் தான் பார்ப்போங்க. ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து கார் ஓட்ட கற்றுக்கிறாருங்க. புதுசாக கார் ஓட்டுறதுக்காக கற்றுக்கிறாரு. ஓரளவு தானாக ஓட்ட கற்றுக்கிட்டாருங்க. ஓட்டிருக்கும் பஞ்சாயத்துக்கு பெருமையாக சொல்கிறார், பரவாயில்ல நான் தானாகவே இன்றைக்கி ஓட்டிட்டேன், தனியாக நான் கார் ஓட்டிட்டேன் அப்படிங்கிறார். இல்லைங்க, இப்படி ஓட்டினாலாம் கற்றுக்க முடியாது. பஞ்சாயத்து சொல்கிறேன் அப்படிங்க, இப்படி ஓட்டினாலாம் உங்களுக்கு ஓட்ட பழக்கம் வராது. அதனால் என்ன செய்கிறீங்க, கார் எடுத்துக்கிட்டு ஒரு 500 கிலோமீட்டர் நேராக நீங்கள் 500 கிலோமீட்டர் போங்க. போயிட்டு அதே மாதிரி திரும்பி வாங்க பார்ப்போம், நீங்கள் ஓரளவு நல்லா பழகிடுவீங்க அப்படின்னு போட்டு பஞ்சாயத்து சொல்கிறோம் அப்படிங்க. இவர் பஞ்சாயத்து வச்சு அப்படி கேட்குறவர் வேற. அதனால் சரி கரெக்ட் ஆகும், நீ சொல்கிறது கரெக்ட் தான், நான் ஒரு 500 கிலோமீட்டர் போய் பார்க்குறேன், போயிட்டு அப்புறம் திரும்பி வர்றேன் அப்படின்னு. சரி, கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாருங்க. கார் அது வாட்டுக்கு போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ளீனாக இவரு க்ளீனாக ஓட்டுறாரு, நேராக போய்கிட்டே இருக்குங்க. 2 நாள் ஆகிடுது. இவர் 500 கிலோமீட்டர் போகிறதுக்கு 2 நாள் ஆகிடுதுங்க. போயிட்டு அப்புறம் அங்கே 500 கிலோமீட்டர் போனதும் அங்கேருந்து பஞ்சாயத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாரு. ஏம்மா, நான் 500 கிலோமீட்டர் வந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பத்திரமா நல்லா சேஃபாக வந்துட்டேன், வண்டியும் ஒன்றும் தொந்தரவு பண்ணல, நானும் ஒன்றும் தடுமாறுவலாம் இல்லை, க்ளீனாக 500 கிலோமீட்டர் வந்துட்டேன் அப்படிங்கிறார். அப்படியா, சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போ நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க, அப்படியே திரும்பி வாங்க நம்ம வீட்டுக்கு, அங்கிருந்து அப்படி ரிவர்ஸில் வந்துடுங்க அப்படிங்கிறாப்புல. சரின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து சொல்கிறத அப்படி கேட்குறவர்ல அப்படி ரிவர்ஸில் வர்றாருங்க. 2 நாளாவது வரல, 4 நாளாவது வரல, 1 வாரம் ஆகுது. 1 வாரம் ஆகும் கூட அவர் அந்த திரும்பி வந்தவரு ஒன்றும் வர காணாம். 15 நாளாவது ஒன்றும் காணாம். கொஞ்சம் அதுக்கு என்னடா, போகும்போது 2 நாளில் போயிட்டாரு, இப்போ அங்கிருந்து திரும்பி வர்றதுக்கு ஒன்று இத்தனை நாளாவது ஒன்றும் வர காணாமே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஒரு மாதிரி 1 மாதம் கழிச்சு வர்றாருங்க. வர்றதுக்கு 1 மாதம் ஆயிடுச்சு. போகும்போது 500 கிலோமீட்டர் 2 நாளில் போனவர் வர்றதுக்கு 1 மாதம். கொஞ்சம் இது சத்தம் போடுறாப்புல, ஏங்க இன்னும் வேற எங்கேயும் போய் போட்டு வர்றீங்களா? போகும்போது 2 நாளில் போயிட்டீங்க, இங்கிருந்து கிளம்பி 500 கிலோமீட்டரு 2 நாளில் போயிட்டீங்க, போகணும் பண்ணீங்க, நான் 500 கிலோமீட்டர் வந்துட்டேன்னு. சரி, அது நியாயமாக பட்டுச்சு. சரி, நீங்கள் புதுசாக ஓட்டுறவங்க 2 நாள் ஆகும். சரி, திருப்பி வர்றதுக்கு 1 மாதமா என்னங்க அப்படின்னா, அது போகும்போது நான் அதான் வண்டி எடுத்து ஃபஸ்ட் கீரு, செகண்ட் கீரு, தேர்ட் கீரு, 5 கீர் இருக்கா, 5 கீரை மாற்றி சல்லுன்னு போனேன், பிரமாதமாக வண்டி போயிடுச்சு. நீ அப்படி திரும்பி வர சொன்னேல, ரிவர்ஸில் திரும்பி வர சொன்னேல, ரிவர்ஸ் கியரை போட்டு திருப்பினேன். ரிவர்ஸ் கியரை போட்டு அதுலேயே கொண்டு வர்றேன். அந்த ரிவர்ஸ் கியரில் ஒரே கியர் தானே, கியர்லாம் மாற்ற முடியாதுல்ல. என்னங்க, ஆமாம், இப்போ ஃப்ரெண்டில் போகும்போது 1வது கீர், 2வது கீர், 3வது கீர், 4வது கீர், 5வது கீர் கூட போட்டு போகலாம். ரிவர்ஸில் ரிவர்ஸ் கீர் மட்டும் தானே. கம்பெனிக்காரன் வேறு எந்த கீர் அதுக்கு கொடுக்கலையே. சரியான முட்டா பயலாக இருப்பான் போல இது, அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் தவறாலியாக அடிச்சுக்கிட்டா. வேற என்னங்க செய்யறது? புரியுதுங்களா உங்களுக்கு? போகும்போது ஓட்டிக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ திருப்பி வர சொன்னால் காரை திருப்பியும் ஓட்டிக்கிட்டு வரணும், அதை முயற்சியே பண்ணல. அந்த கார் அப்படி நின்ற மாதிரி இருக்க, அதை ரிவர்ஸ் கியரில் வச்சு ரிவர்ஸ்லேயே வந்திருக்காரு. அப்போ 1 மாதம் ஆகுங்க. ரிவர்ஸ்லேயே அப்படி பத்திரமா சேர்ந்தாரு. அதே ஒரு பெரிய விஷயம் அல்லவா? பஞ்சாயத்து சொல்ல அப்படி கேட்குறவர் போல தெரியுது. திரும்பி வாங்குவோம், வண்டியை திருப்புறத பஞ்சாயத்தையும் சொல்லலை, இவரும் பஞ்சாயத்து சொல்கிறது அப்படி கேட்குறவர்ல. அதனால அந்த கீர் ரிவர்ஸ் கீர்லேயே வந்திருக்காருங்க. உண்மையிலேயே அவர் பெரிய சாதனை தான், பெரிய சாதனை தான். பஞ்சாயத்து வச்சு அப்படி கேட்குறவர் போல என்ன செய்ய,
எப்படியோ பத்திரமா வந்து சேர்ந்தார். இதை வேற கம்பெனிக்காரனை வேற திட்டுறாரு. இவருடைய நாயம் நல்லா இருக்கு. சரிங்க, வேறொரு நல்ல பதிவோட மறுபடியும் பார்க்கலாங்க. நன்றி.